ஏங்க ஏங்க உங்களை தாங்க எந்திரிங்க. மணி 11 ஆச்சு. போங்க போய் குளிச்சுட்டு வேலையை பாருங்க. போங்க. சரி சரி. ஹலோ சார், குட் ஈவினிங் சார். இப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போகிறேன் சார். ஆர்டர் எடுத்துகிட்டு கூப்பிட்றேன் சார். ஓகேங்க சார், பாய் சார். ஹலோ சார், குட் ஈவினிங் சார். சார் சாரி சார், ஆர்டர் எடுக்க முடியல. இன்னைக்கு ஆர்டர் கிடைக்கலைங்க சார். சார் சார் என்ன சார் சொல்கிறீங்க சார்? என்ன மேனேஜர் என் மேலே இருந்த காண்டை தீர்த்துக்கிட்டான். எங்க டாக்டர் பார்க்க வந்தேன். எங்க பேக்கை காணா, ஜீன்ஸ் பேண்ட்டு? எனக்கு அதெல்லாம் தேவையில்லையே. தேவையில்லையா? இப்போதான்டா பார்த்துட்டு வரேன். எனக்கே ஆர்டர் இல்லைன்ட்டாரு. என்னால் 1,00,000 ரூபா கார்டு எடுக்க முடியும். 1,00,000 ரூபாய்க்கா? வெயிட், கம் கம். டே சூர்யா, எப்பட்றா இதெல்லாம்? ஆமாண்ணா, நான் உங்களை நிறைய வாட்டி கூப்பிட்டேன் தனியாக பிஸ்னஸ் பண்ணலான்னு. நீங்கள் ஒத்து வரல. பாருங்க, யாருக்கு இல்லையோ வேலை செஞ்சுட்டு அவன் சம்பாதிச்சுட்டு போயிட்டான். என்ன பார்த்தீங்களா, ஓனா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன், நல்லா இருக்கேன். உங்கள் தலையெழுத்து, இட்ஸ் யுவர் மிஸ்டேக். நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். நான் பண்ணுறது. டேய் என்னடா இப்படி சொல்ற? வேற வழியே இல்லையாடா? ஒரு வழி இருக்கு. அப்படியா? என்ன வழி? சூர்யா, எப்படியாவது என்னையும் உங்க கூட பார்ட்னர் ஆக்கிடா. பண்ணலாண்ணா, உங்களுக்கு பண்ணாமல் வேறு யார் பண்ண போகிறேன், நீங்களே சொல்லுங்கள். ஓ தேங்க்ஸ்டா. எப்படியாவது 2 லட்சம் கொடுத்துட்றேன். 2 லட்சமா? ஏன்? என்னண்ணா 2 லட்சம்லாம் பத்தாது, 5 லட்ச ரூபா வேணும். 5 லட்சமா? என்கிட்ட வேற எந்த சோர்ஸும் இல்லையாடா? ஏதாவது இடம் விற்று இல்லை இடம் விற்கலாம்ல? இடம் எதுவும் இல்லையாடா? சிஸ்டர் நகை வைங்க. 20 பவுன் தானே இருக்க. சிஸ்டர் நகை உங்கள் பொறுப்பு இல்லை, ஏன் பொறுப்பு. இப்போ வைங்க, 2 மடங்கா திரும்ப எடுக்கலாம். என்ன பார்ட்னர் ஆயிட்டீங்க, நல்லா சந்தோஷமா இருங்க. ஏன் அவ்வளோ சுகமா இருக்கீங்க? என்ன ராஜா, இதை வர சொல்லிருக்கீங்க போல, என்ன விஷயம் மச்சி? 1 வருஷம் ஆக போகுது. மாசம் 8,000 தான் எனக்கு தர, நீ 40,000 எடுக்கிற. எனக்கு ஏதாவது பார்த்து பண்ணி கொடு. ஆமா, என்ன அக்ரிமெண்ட்லாம் நீங்க படிக்க மாட்டீங்களா? உங்கள்கிட்ட நான் தான் ஏரியா கொடுத்தாச்சு, அதுல வர 10% தான் உங்களுக்குன்னு சொல்லியாச்சுல்ல. என்ன மச்சி, சேல்ஸ் வர ஏரியாலாம் நீ வச்சுக்கிட்ட, புது ஏரியா நாமக்கல் என்னை போக சொன்னா அங்கே சேல்ஸ் வர்றதுக்கு எப்படியோ 2-4 வருஷம் ஆகும். ஆமா, நல்லா போயிட்டு இருக்க ஏரியா வந்து அங்கேயே ரன் பண்ணிட்டு இருக்கணும். நீங்க புதுசா போய் ரன் பண்ண வேண்டியதானே, சேல்ஸ் கிடைக்கும்ல, அங்க ப்ராஃபிட் எடுக்கலாம்ல. சரி மச்சி, அதெல்லாம் எனக்கு வேணாம். நான் போட்ட பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்துரு. பாரு,
நீங்கள் அக்ரிமெண்ட்லாம் படிக்க மாட்டீங்களா? போய் அக்ரிமெண்ட்டை படிச்சு பாருங்க. ஓட்ட காசுலாம் கொடுக்க முடியாது. சரி இப்போ கடைசியாக என்னதான் சொல்கிறேன் சொல்லியிருக்கு. அப்போ எதுவும் தரமாட்டையா? எதுக்கு தரணும்? எனக்கு பேசுறதுக்குலாம் எதுவும் இல்லை உங்கள்கிட்ட. அவ்வளோதான். போங்க சும்மா கூப்பிட்டுக்கிட்டு. டேய் 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 உன்கிட்ட தான். டேய் ஹலோ. சொல்லுங்க ராஜா. சார் இன்னைக்கு லோக்கல் ஒர்க்கு தான் சார். என்ன ராஜா காலையிலே சரக்கா? சார் பின்ன உங்களை வேலையை விட்டு தூக்கியாச்சு, இப்போ வந்து ஏதோ சொல்லிட்டு இருக்கிறீங்க. சார் என்ன சொல்கிறீங்க? ராஜா பாருங்க, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன். அப்புறமா கூப்பிட்றேன். ஓகேங்க. பாய் பாய் பாய். வேலை போனது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ பிஸ்னஸ்ஸு சம்பாரிச்சு காசு ஐயோ எல்லாம் போச்சு. பேசாம அவகிட்ட கேட்டுரும். ஹலோ சொல்லுங்கம்மா. சாந்தி, ம், பிஸ்னஸ்ல எல்லாமே தொலைச்சிட்டேன் சாந்தி. என்னம்மா வளர்றீங்க? என்ன பிஸ்னஸ்? அது நகையெல்லாம் எடுத்து காலையில வேலைக்கு போறீங்கன்னு நினைச்சா என்ன பிஸ்னஸ் அது இதுன்னு வளரிட்டு இருக்கீங்க? சாந்தி, நகையெல்லாம் வீட்டில தான் இருக்குங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? நகை வீட்டில் இருக்கா? யாரோட பிஸ்னஸ் ஆரம்பிச்சீங்க? எப்ப ஆரம்பிச்சீங்க? இவன் சூர்யா கூட. யாருங்க சூர்யா? என்னங்க ஆச்சு உங்களுக்கு? வேலை போய் 3 மாசம் ஆச்சு. ஏதோ வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னு நினைச்சா நீங்க இப்ப என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? சரி சரி வாங்க வீட்டுக்கு பேசிக்கலாம். சரி. ப்ரோ தீப்பெட்டி கிடைக்குமா? கொஞ்சம் பாருங்க ப்ரோ. நீயாடா? Wait. I will come.
மச்சான் பாரா, என் கனவுல நீ அவனை குத்துற, உன் கனவுல நான் அவனை குத்துறேன். ஆனா அந்த நாதேரி யாருன்னு நமக்கே தெரியல. பாரேன், ஆனா அவனை பார்த்தா மச்சி ஒரே சொருகு குடலு வெளியே வந்து விழுகணும். மச்சான் இப்ப பாரு, இப்ப நானு நீ வைய கொத்தி வச்ச மல்லிகை மொட்டு சூப்பர் மச்சான், ருச்சி வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பண்ணாம நான் யாருக்கு பண்ண போறேன்? அது உங்க பொறுப்பு இல்லை, அது இனிமே என் பொறுப்பு. அவனை எப்படியோ போடணும்டா. ஏங்க ஏங்க உங்களை தாங்க, எந்திரிங்க. மணி 11 ஆச்சு. போங்க, போய் குளிச்சுட்டு வேலையை பாருங்க. போங்க. சரி சரி. என்ன சரக்கு அடிச்சேன்னே தெரியலடா சாமி, என்ன நடந்துச்சுன்னே தெரியல. இந்த சரக்கே அடிக்கக்கூடாது.